வணக்கம். வாங்க சமைக்கலாம். காளான் பெப்பர் கிரேவி செய்ய பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராட்டி முக்கு, தனியா, மிளகு, சோம்பு, சீரகம், கசகசா இதெல்லாம் வெறும் வாணலியில் வறுத்து அதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. கடாய் வச்சு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி 100 கிராம் பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி வந்தோடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நான் 2 பேக்கெட் காளான் வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா குண்டு குண்டாக காளானை கட் பண்ணி வச்சுட்டு அதையும் போட்டு 1/2 ஸ்பூன் கல் உப்பு போட்டு வதக்கி விட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள். ஏன்னா நம்ம மிளகெல்லாம் போடுறோம், அதனால் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டால் போதும். தண்ணிலாம் ஊற்றாமல் இதை நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கி வர்ற வேலைக்கு நம்ம அதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்புறமா இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்தோடனே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை மேலே தூவி நல்லா பெரட்டி விட்டு மேலே கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிட்டிங்கன்னா சூப்பரான காளான் பெப்பர் ஃப்ரை ரெடி. இது சப்பாத்தி, சாப்பாடு, புலாவ் இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.